வெஸ்பா பழைய ஸ்கூட்டர் கிடையாது. இதுக்கு முன்னாடி பியாஜியோ அப்படின்னு சொல்லிட்டு இத்தாலிய கம்பெனியால உருவாக்கப்பட்ட பெயரா இருந்துச்சு. ஆனா இப்ப மாறி இருக்கு. முதல்ல நிறுவனத்தோடைய நிறுவனர் ரொனால்டோ பியாஜியோ கப்பல்கள், பேருந்துகள், அப்புறம் விமானங்கள்ல கவனம் செலுத்திட்டு வந்தாரு. இருந்தாலும் 2ஆம் உலக போருக்கு அப்புறம் அவருடைய மகன் என்ரிகோ மக்களுக்கு அணுகக்கூடிய போக்குவரத்து முறைய வடிவமைக்க விரும்பினாரு. அதனால இந்த வெஸ்பா உருவாச்சு. இத பத்தி லூசியோ மசூத் என்ன சொல்றாருன்னா, வெஸ்பா அனைத்து நவீன ஸ்கூட்டர்களின் முன்னோடி, அவை அனைத்தும் அதிலிருந்து பெறப்பட்டது அப்படின்னு சொல்றாரு. 1957ஆம் ஆண்டுல விளம்பரங்கள்ல வெஸ்பா இப்படித்தான் இருந்துச்சு. குறிப்பிடத்தக்க வகையில சம்பந்தப்பட்ட கேமரா வேலை, அப்புறம் இடைவிடாத குரல் ஓவர், போக்குவரத்து, அப்புறம் பெண்களை கவர்வதற்கு வசதியா வாகனத்தோடைய புகழ் சிறகடிச்சு பறந்துச்சு. வெஸ்பா உடனடி வெற்றி பெற்றது. 1956 இதோட உற்பத்தி 1 மில்லியனை தாண்டுச்சு. அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் வியாபாரம் வலுப்பெற்று உயர்ந்து நின்னுச்சு. 2006ஆம் ஆண்டுல 17 மில்லியனுக்கும் அதிகமான வெஸ்பாக்கள் உற்பத்தி செய்யப்பட்டுச்சு. 1961ஆம் ஆண்டுல பியாஜியோ இசைக்கு ஆதரவா ரேபிட் ஃபயர் குரலை இவங்க கைவிட்டாங்க. ஆனா வெஸ்பா அப்படிங்கிற பேர் என்ன அப்படின்னா, இது குளவிக்கான இத்தாலிய மொழியா இருக்கு. மேலும் பாத்தீங்கன்னா என்ரிகோ பியாஜியோ அப்படிங்கிற பேரு தான் இந்த பேரை உருவாக்குச்சு. முதன்முறையா இந்த பரந்த நடுப்பகுதி அப்புறம் குறுகிய இடுப்புட முன்மாதிரியை பார்த்த போது அவரு இது ஒரு குளவி போல தெரியுது, அதனால உனா வெஸ்பா அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சாங்க. இது நவீன கால தானியங்கி தொழிற்சாலை. பியாஜியோ ஐரோப்பாவோட முன்னணி ஸ்கூட்டர் தயாரிப்பாளராக இது மாறிச்சு. அன்னையில இருந்து அது வெற்றி சூத்திரத்துல சிக்கி இருந்துச்சு. வெஸ்பாவை வெற்றி பெற செய்த அனைத்து முக்கிய அம்சங்களும் இன்னும் இதே இடத்துல இருக்கு. அதாவது டெவலப்மெண்ட்ல எந்த சேஞ்சும் இல்ல அப்படிங்கறதே இந்த கம்பெனியோட குறிக்கோளா இருக்கு. வெஸ்பா எப்பவும் அதோட உன்னதமான வடிவத்தை தக்க வச்சுக்கும். அதனால அது எப்பவுமே உடனடியா அடையாளம் காணக்கூடியதா இருக்கும். இதை பத்தி ராபர்டோ மோங்கானோ அப்படிங்கிறவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நாங்கள் வடிவமைப்பாளர்களை எதிர்கொள்ளும் புதிய வெஸ்பாவுடைய சின்னமான வடிவத்தை தக்க வச்சு கொள்வதா இருக்கு. அதே நேரத்துல எங்களுடைய வாடிக்கையாளர்கள் பார்க்க விரும்புவதாகவும் இருக்குதுன்னு சொல்லி எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்றாரு. வெஸ்பா இத்தாலியில மட்டும் இல்ல, உலகம் முழுசும் விரும்பப்படுற ஒரு வழிபாட்டு நிலையை கூட அடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம்.